ஹாய் நார்ஜிஷன் ஷா வைப் செலிபிரிட்டிஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சமந்தா அவர்களுடைய செகண்ட் மேரேஜை சைக்காலஜிக்கலாக ஷாபுத்ரி எப்படி அணுக போகுது அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து புரியும். நாகச்சைத்தன்யா அவருடைய டைவர்ஸ், செகண்ட் மேரேஜ், இப்போ சமந்தா மூவ் ஆன் ஆகுறது லைஃப்பில், இதை பற்றியெல்லாம் நெத்தியடியாக பதிலடியாக ஒரு சிலருக்கு வந்து சொல்லியிருக்கிறாரு. அந்த விஷயம் வந்து சென்சிட்டிவாகவும் சென்சிபிளாகவும் இருந்தது. அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். என்னை வேஸ்ட்டுன்னு சொல்லாதீங்க, என்னை வந்து செகண்ட் ஹேண்டுன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமந்தாவும் ஓப்பன் அப் ஆகி சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் டைவர்ஸ் வாங்கின ஆணாவோ பொண்ணாவோ இருந்தீங்கன்னா மட்டும் இல்லை, நீங்கள் நார்மலான ஆணாவும் பொண்ணாவும் இருந்தாலும் முக்கியமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கனெக்ட் ஆகும். இந்த நாட்டுக்கு மிக மிக தேவையான ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மேரேஜை, சமந்தா அவர்களுடைய மேரேஜை என்ன மாதிரி வந்து மீடியாலலாம் போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சமந்தா வந்து சீக்ரெட்டாக மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, ரகசிய திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ரகசிய திருமணம்ன்றது இந்த அலைப்பாய்தியில் மாதவனோ ஷாலினியும் பண்ணிக்கிறது தான். யாருக்குமே தெரியாமல் பண்ணிக்கிட்டு வீட்டில் இருக்கிறது தான் ரகசிய திருமணம். என்ன பொறுத்தவரையும் இல்லை, அந்த டைட்டிலே தப்பு. ரகசிய திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த மேரேஜினுடைய ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எளிமையான முறையில் 20 பேர் வச்சுக்கிட்டு கோயம்புத்தூர் ஈசா மையத்தில் வந்து இந்த மேரேஜ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இது ஒரு எளிமையான திருமணம் அப்படின்றதா ரகசியமே தவிர, ரகசிய திருமணம் அப்படின்றது முற்றிலும் சம்பந்தமே இல்லாத ஒரு வார்த்தை. ஏன்னா மீடியால வந்துருச்சு, அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல வந்துருச்சு, எல்லாத்துலயும் வந்து மேரேஜ் ஆயிருச்சு அப்படின்றத அவங்களே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கலாட்டா இந்தியாவில் சமந்தா அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த டைவர்ஸ் வாங்கிட்டாலே அது வந்து ஒரு ரொம்ப ஷேம்ஃபுல்லா வந்து பொசிஷனிங் பண்றாங்க, ஸ்டிக்மா, ஒரு களங்கத்தை ஏற்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம நீ ஒரு ஃபெயிலியர், நீ லைஃப்ல வந்து ஒரு வேஸ்ட் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில்ட்டினுடைய உச்சத்துக்கு நம்மளை வந்து புஷ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம கமெண்ட்ஸ்லயா இருக்கட்டும், மெசேஜஸா இருக்கட்டும், நிறைய பேர் அவங்கள சப்போர்ட் பண்ணி போட்டிருந்தாலும் அது அவங்க மைண்ட்ல நிக்குது பாருங்க, அந்த நெகட்டிவா போடுறது. என்ன தயவு செய்து வந்து செகண்ட் ஹேண்டுன்னு சொல்லாதீங்க, வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லாதீங்க, யூஸ்டு அப்படின்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தாதீங்க. இதெல்லாம் பயன்படுத்துவாங்க, அது அவ்வளோ ஹர்ட்டிங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டைவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் ஒரு 7 வருஷத்துக்கிட்ட லவ் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணாங்க. 2017ல பல எதிர்ப்புகள மீறி தான் கல்யாணம் பண்ணாங்க. 4 வருஷம் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால வந்து பிரிஞ்சுட்டாங்க. அப்ப இந்த விஷயம் டைவர்ஸ் அப்படின்றது என்னையால ஃபர்ஸ்ட் ஏத்துக்க முடியல. ஹர்ட்டா தான் இருந்துச்சு, வலியா தான் இருந்தது. அதுக்காக வந்து ஒரு மூலையில உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்க முடியுமா? அதுக்கப்புறம் அத அக்செப்ட் பண்ணேன். நான் செப்பரேட் ஆயிட்டேன், டைவர்ஸ் ஆயிட்டேன் அப்படின்றத அக்செப்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னுடைய கரியர்ல கான்சென்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப நான் ஹேப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீசென்ட்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க. டைவர்ஸ் பத்தி சமந்தாவினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. சமந்தா அவர்கள் ஓப்பன் அப் பண்ண மாதிரியே வந்து ரீசென்ட்டா நாகச்சைத்தன்யா ஒரு பாட்காஸ்ட்ல ஓப்பன் அப் பண்ணியிருப்பாங்க. அவருடைய டைவர்ஸ், செகண்ட் மேரேஜ், அப்புறம் இப்ப சமந்தா வந்து மூவ் ஆன் ஆகுற விஷயம் ஒரு 6 மாசமாவே வந்து தெலுங்கு மீடியாலலாம் நிறைய போயிட்டு இருந்தது. இந்த ஃபேமிலி மேன் டைரக்டர் ராஜ் அவர்கள தான் வந்து கல்யாணம் பண்ண போறாங்க. அவர் ஒரு மேரிட் பெர்சன், ஒரு மேரிட் மேன வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. டைவர்ஸ் வாங்கிட்டாரு, இவங்களும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இத பத்தி ரொம்ப பரபரப்பா அவங்க திருப்பதிக்கு போயிட்டு வந்தப்போவே வந்து திருப்பதியில மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசப்பட்டது. நிறைய ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் ஒரு ஃப்ளைட்லலாம் ஒண்ணா போனதெல்லாம் பத்தி தெலுங்கு மீடியாவும் சரி, ஹிந்தி மீடியாவும் சரி விதவிதமா வந்து பேசினாங்க. சரிங்களா? அப்படி போயிட்டு இருக்கும்போது நாகச்சைத்தன்யா கிட்டயும் இப்ப சமந்தா மூவ் ஆன் ஆயிட்டாங்க, உங்களுடைய டைவர்ஸ் இத பத்திலாம் கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கோவப்பட்டே சொல்லியிருந்தாரு. இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் டைவர்ஸ் அப்படின்றது நாங்க வந்து அவ்வளோ ஈஸியா எடுத்துடல. 1க்கு 1000 முறை யோசித்து தான் இந்த ரிலேஷன்ஷிப்ல இந்த டிசிஷனே நான் வந்து எடுத்தேன். ஏன்னா நான் சின்ன வயசுல இருக்கும்போதே ஒரு புரோக்கன் ஃபேமிலில இருந்து தான் நான் வர்றேன். ஏன்னா நாகார்ஜுன அவர்களும் நாகச்சைத்தன்யாவுடைய அம்மாவும் டைவர்ஸ் வாங்கிட்டாங்க இல்லைங்களா? ஏன்னா அமலாவா அதுக்கப்புறம் செகண்ட் மேரேஜ் பண்ணாரு நாகார்ஜுன். அப்ப நான் வந்து ஒரு குழந்தையா இருக்கும்போதே இந்த டைவர்ஸினுடைய வலி வந்து எனக்கு புரியும். நான் வந்து சமந்தா கூட அந்த டைவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த எடுக்கிறேன்னா எத்தனை முறை யோசித்திருப்பேன். 1000 முறை யோசிச்சேன். அது மட்டும் இல்லாம அது என்னுடைய டிசிஷன், அப்புறம் சமந்தாவினுடைய டிசிஷன். 2 பேரும் மியூச்சுவலா சேர்ந்து தான் அந்த முடிவ வந்து எடுத்தோம். 2 பேர் மேலயும் 2 பேருக்கும் ரெஸ்பெக்ட் இருக்கு. இப்ப அவங்க மூவ் ஆன் ஆயி அவங்களும் ஒரு லைஃப்குள்ள போறாங்க. நான் வந்து டைவர்ஸ் வாங்குனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு லவ் வந்து நான் ஃபவுண்ட் பண்ணேன். அதனால நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா நீங்க சமந்தா, நாகச்சைத்தன்யா அப்படின்ற ஒரு ஒரு கப்பிள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்காக, ஏதோ ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் உங்களுக்கு ஆயிருச்சுன்றதுக்காக, உங்களுடைய கோவத்தையும், வன்மத்தையும் என் மேல கொட்டிக்கிட்டே இருக்கீங்க. என் மேல கொட்டுறது மட்டும் இல்லாம ஷோபிட்டா என்ன தப்பு பண்ணாங்க? அவங்களும் நெறைய அஃபெக்ட் ஆறாங்க, ஹர்ட் ஆறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவரு ஒரு சில வன்மத்த தூக்கி எறியக்கூடிய நபர்களுக்கு, நாங்க 2 பேரும் மியூச்சுவலா பிரிஞ்சுட்டோங்க. எங்க 2 பேருக்குமே 2 பேர் மேலயும் மியூச்சுவலா ரெஸ்பெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஹேட்ரேட்ட செலுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பதிலடி, கடுப்பாய் வந்து குடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் நேத்து இந்த மேரேஜ் விஷயங்கள்லாம் வெளிய வரும்போது, ஒரு 6 மாசமாவே நார்த் இந்தியால வந்து இவங்க ஒரு ஃபேமிலி மேன வந்து கல்யாணம் பண்றாங்க. ஒரு ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட வந்து சீட் பண்ணி இப்படிலாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ரேஞ்சுக்குலாம் பயங்கரமா வந்து டிஸ்கஷன்லாம் வந்து போச்சு. நான் இந்த விஷயத்த எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்த மேரேஜ் நேத்து முடிஞ்ச உடனே கூட
இந்த ராஜ் இருக்காரு இல்லைங்களா, அவருடைய எக்ஸ் ஒய்ஃப் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. என்னன்னா, டெஸ்பரேட் பீப்புள் டூ டெஸ்பரேட் திங்ஸ். அது வந்து இந்த மேரேஜ் ஒட்டி ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராமில். இன்னைக்கு வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போது நான் போகும்போது பார்க்க முடிஞ்சது. அவங்க அதில் என்ன சொல்றாங்கன்னா, நம்பிக்கையற்ற நிலையில் உள்ளவர்கள் நம்பிக்கையற்ற காரியங்களை செய்வார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போட்டிருக்கு. அப்ப இன்னொரு ஃபேமிலிக்குள்ள வந்து இவங்க எப்படி உடைச்சிட்டு உள்ள போறாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கும் ஒரு சிலர் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேமிலி மேன் டைரக்டரும் சமந்தாவும் ஒரு ஃப்ரெண்டா தான் வந்து இருந்திருக்காங்க. அது நம்மளால வந்து கேள்விப்பட முடியுது. ஸோ இப்போ இந்த ஃபேமிலி மேன் டைரக்டருக்கு வந்து 2015ல மேரேஜ் ஆயிருக்கு. 2022ல வந்து டைவர்ஸ் வந்து ஆயிருக்கு. இன் பிட்வீன்ல அவர் ஒரு குழந்தையோட இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் வந்தது. ஆனா அவருக்கு குழந்தை இருக்கிற மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்ல. அந்த குழந்தையோட வந்த ஃபோட்டோ வந்து அவருடைய ஃப்ரெண்ட் டிகே அவருடைய குழந்தை அப்படின்றது வந்து தெரிய வருது. அப்ப இந்த டைவர்ஸ் அப்படின்ற ஒண்ணு ஃபேமிலி மேன் படம் போயிட்டு இருக்கும்போதே சமந்தாவும் அந்த டைரக்டரும் பிளான் பண்ணி தான் இவங்க வந்து நாக சைத்தன்யாவையும் அவர் வந்து அவங்க ஒய்ஃபையும் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில விஷயம் போயிட்டு இருக்கு. நீங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 2019ல அவர் ஒரு டைரக்டர், இவங்க வந்து நடிக்கிறாங்க. அந்த ரேஞ்சுக்கு தான் இருந்திருக்கு. ஏன்னா 2022ல இன்ஸ்டாகிராம்ல சமந்தா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்டை போய் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டு ராஜ் அவர் சொன்ன ஒரு வார்த்தையை வந்து எடுத்துக்கிறேன். என்னன்னா, ஒரு நாள் வந்து எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, ஷவர், ஷேவ், ஷோ அப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவர் சொல்லுவாரு. அந்த விஷயத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுன்ற மாதிரி தான் டைவர்ஸ் வாங்கின சமயத்துலலாம் போஸ்ட்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஃப்ரெண்டா தான் இருந்திருக்காங்க. ஸோ ஜென்ரலா ஒரு டைவர்ஸ் வாங்கின நிலையில இருக்கக்கூடிய அவரும் ஒரு டைவர்ஸ் வாங்கியிருக்காரு. இவங்களும் டைவர்ஸ் வாங்கியிருக்காங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்காங்க. ஒரு 2021ல சமந்தா டைவர்ஸ் வாங்குனாங்க. 2022ல அவர் டைவர்ஸ் வாங்குனாரு. அதுக்கப்புறம் அந்த நட்பு அப்படின்றது உடைந்த நிலையில் இருக்கக்கூடிய 2 பேரையும் ஒட்ட வச்சிருக்கோம் அப்படின்னு தான் எனக்கு வந்து புரிய வருது. சரி, ஓகே. அப்ப அந்த டைரக்டரோட ஒய்ஃப் வந்து இப்படி போஸ்ட் போட்டிருக்காங்களே ஷா, அப்ப அவங்க ஒரு கோவத்துல தானே போட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த விஷயத்த வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, சைக்காலஜிக்கலா கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாவே டைவர்ஸே வாங்கியிருந்தாலும் பொண்ணுங்களுக்கே ஒரு சில குணங்கள் இருக்கு அப்படின்னு வந்து தோணுது. ஏன் அப்படின்னா, நாக சைத்தன்யா வந்து செகண்ட் மேரேஜ் பண்ண டைம்ல என்கேஜ்மெண்ட் அப்பவே சமந்தா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மிடில் ஃபிங்கர காமிச்சிருப்பாங்க. அதுவும் அந்த என்கேஜ்மெண்ட் ரிங் தெரியிற மாரி போஸ் குடுத்திருப்பாங்க. அப்ப அந்த என்கேஜ்மெண்ட் ரிங் வரும்போது தான் அப்படி ஒரு விஷயத்த வந்து பண்ணாங்க. அதே மாதிரி மேரேஜ் டைம்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஃப்ளவர் இல்லடா ஃபயர் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஃப்ளவர் மாதிரி வந்து நம்ம வந்து உடைஞ்சு போயிறக்கூடாது. நசுங்கி அப்படியே பிச்சு பிச்சு போயிறக்கூடாது. நம்ம பாம் மாதிரி வந்து உடையணும் அப்படின்ற மாதிரி ஃபைட் லைக் எ கேர்ள் அப்படின்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க. அந்த மேரேஜ் ஆன டைம்ல வந்து ஒரு நாய வச்சுக்கிட்டு ஷாஷா லவ் மாதிரி எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியா இருக்கேன். ஷாஷா லவ் தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அப்ப 2 பேரும் டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. நாக சைத்தன்யா இன்னொரு மேரேஜ் பண்ணாலுமே கூட அந்த பொண்ணுங்களுக்குன்னு ஒண்ணு இருக்கும்ல. அதுதான் சமந்தா வெளிப்படுத்துனாங்களோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி இந்த ஃபேமிலி மேன் டைரக்டருடைய ஒய்ஃப், அவங்களுக்கு எக்ஸ் ஒய்ஃப், அவங்களுக்கு வந்து டைவர்ஸ் வாங்கியிருந்தாலும் ஏதோ ஒரு மனநிலையில அத போட்டிருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. சரிங்களா? ஏன்னா டைவர்ஸ் வாங்குனதுக்கு அப்புறம் திருமணம் பண்றது அப்படின்றது சட்ட ரீதியாவும் உடைந்து போன 2 உள்ளங்கள் இணையிறது அப்படின்றது அது யாரா இருந்தாலும் சரி. நான் வந்து இந்த இடத்துல வந்து டைவர்ஸ் அப்படின்றத வந்து ஆதரிக்கல. ஏதோ ஒரு நிலையில ஏன்னா நீங்க ஒரு பொண்ணும் பையனும் டைவர்ஸ் வாங்காம இருக்கிறதே என்ன பொறுத்தவரையும் சிறந்தது. ஏதோ ஒரு நிலையில டைவர்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வெளிய வந்து சில வருடங்களுக்கு அப்புறம் அனலைஸ் பண்ணி அவங்கவங்க இன்னொரு வாழ்க்கைய தேடுறது அப்படின்றது என்ன பொறுத்தவரையும் தப்பு இல்ல அப்படின்றது தான். மறுமணம் அப்படின்றது பையன் பண்றத விட பொண்ணு பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பின்னாடி நெறைய பிரச்சனைகள் இருக்கு. அ அதுவும் இவங்க வந்து மேரிட் மேன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, ஒரு 38 வயசு, 40 வயசு நிலையில 2வது திருமணம் பண்ணும்போது, பெரும்பாலான நேரங்கள்ல ஒரு மெச்சூர்டான நிலையில அந்த மாதிரியான பெர்சன்ஸ் அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, செகண்ட் அப்படின்னு வரும்போது, அந்த மாதிரியான செகண்ட் மேரேஜ் இருக்கக்கூடிய துணைகள் தான் வந்து கிடைப்பாங்க. டைவர்ஸ் வாங்குன துணைகள் தான் வந்து கிடைப்பாங்க அப்படிங்கும்போது, அதுதானே பிராக்டிகல் அப்படின்றதும் எனக்கு வந்து தோணுச்சு. அது மட்டும் இல்லாம சமந்தா அஸ் எ பெர்சனா நான் ரொம்ப கவனிச்சுட்டு வரும்போது, அவங்க வந்து இன்னொரு ஃபேமிலிக்குள்ள நுழைஞ்சு இப்படி செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கணுன்றது அவசியமே கிடையாது. ஏன்னா ஃபேம், காசு அப்படின்றதெல்லாம் இப்ப நாகார்ஜுன் ஃபேமிலில 3500 கோடி. அப்ப டைவர்ஸ்ன்னு வரும்போது 200 கோடி ஜீவானம்சம் அப்படின்னு சொன்னாலும், அது வேணான்னு தான் சொன்னாங்க. உடம்பு சரியில்லாம அந்த நோய் எதிர்ப்பு சக்தியே அவங்கள அட்டாக் பண்ணிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா? அது மிகப்பெரிய கொடுமையான நோய். அந்த நோய் வரும்போதுமே 200 கோடி எடுத்துட்டு போனாங்க. ஜீவானம்சம் வேணுமா? மெடிக்கலுக்கு செலவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, வேணாம். நான் சுயமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்ன ஒரு பொண்ணு தான் சமந்தா அவர்கள். அப்படி இருக்கும்போது ஒரு ஃபேம்க்காவோ ஏன்னா 2 பேருக்குமே ஈக்குவல் மணி தான். இப்ப ஃபேமிலி மேன் டைரக்டரோட மணி ஒரு 100 கோடி சம்திங்றாங்க ப்ராப்பர்ட்டி. சமந்தா அவங்களுடைய சொத்து மதிப்புன்னு பார்த்தாலும் 100 கோடி தான். அப்படிங்கும்போது இந்த ஃபேம் மணி அப்படின்றதுக்காக செகண்ட் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு தான். அது மட்டும் இல்லாம
சமந்தா அஸ் அ பர்சனா எனக்கு ஏன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, அவங்க வேலை பார்த்து மாடலிங் பண்ணி சினிமால முறையா சம்பாரிச்சு அரவுண்ட் 2014ல சனா அப்படின்ற ஒரு சின்ன குழந்தைக்கு கல்லீரல் பிரச்சனை வந்துச்சு. அது வரும்போது அரவுண்ட் ஒரு 15 லட்சம் ரூபாய் அவங்க அப்புறம் ஒரு 3 டாக்டர் எல்லாம் சேர்ந்து திரட்டி அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணாங்க. அப்படி காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணும்போது சமந்தாவினுடைய பிறந்த நாள் அன்னைக்கு நல்ல செய்தி வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சனா அப்படின்ற குழந்தை வந்து தவறி போயிட்டாங்க. தவறி போன உடனே அந்த ஒரு குழந்தை தவறி போனதுனால உடனடியா என்ன பண்ணாங்கன்னா, பிரித்யூஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை உருவாக்கி, இவங்களே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 15லேருந்து 20 குழந்தைகளுக்கு மேல இந்த இதய அறுவை சிகிச்சையிலேருந்து பெண்கள், குழந்தைகள் அவங்களுக்கு ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து உதவி பண்றதுக்காக அந்த ஃபவுண்டேஷன் வந்து உருவாக்குனாங்க. அந்த ஃபவுண்டேஷன்ல 2018 வரைக்கும், ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. 2018 கல்யாணம் ஆகி 1 வருஷம் அந்த பீரியட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, 547 உயிர்கள் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு. அந்த ஃபவுண்டேஷனுக்கு இவங்களும் ஃபண்டிங் போட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸும் ஃபண்டிங் போட்டாங்க. அது மட்டும் இல்லாம சமந்தா இருக்காங்க, அது கரெக்ட்டா நடக்கும்னு சொல்லிட்டு நெறைய பேரும் ஃபண்டிங் குடுத்தாங்க. இதன் மூலமா 2018லே 547 உயிர்கள், குழந்தைகள், பெண்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அப்படி குழந்தைகளுக்காகவும், பெண்களுக்காகவும் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்து செயல்படக்கூடிய உள்ளம் கொண்ட சமந்தா அவர்கள் இன்னொரு ஃபேமிலிய டிட்ச் பண்ணிட்டு ஒண்ணு பண்ணியிருப்பாங்க அப்படின்றது என்னையால நம்ப முடியல. ஏன்னா அவங்களுடைய லைஃப், அவங்களுடைய இன்டர்வியூஸ் இதெல்லாம் கவனமா கவனிச்சதுல என்னோட புரிதல்ல நான் சொல்றேன். அது தப்பு இருந்தா நீங்க வந்து கரெக்ட் பண்ணி கீழ கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ஜெனரலா நான் சொல்லணும்னு தோணுனது, ரீசென்ட்டா டைவர்ஸ் வாங்குன ஒரு சில ஆண்கள், சில பெண்கள ஒரு மீட்டப்ல நான் மீட் பண்ண முடிஞ்சது. அங்க ஒரு பெப் டாக் குடுக்குறதுக்காக நான் போயிருந்தேன். அங்க போகும்போது தான் அவங்களுடைய கதைகள் எல்லாம் கேட்கும்போது, டைவர்ஸ் அப்படின்றது ஈஸியான முடிவு கிடையாதுங்க. பல ஆலோசனை, பல பிரச்சனை, பல டாக்ஸிக், பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பல சைக்காலஜிக்கல் பிரச்சனை, மனதளவுல, உடல் அளவுல இந்த டிட்வா புயல் மாதிரி 100 புயல், சுனாமி மாதிரி 100 சுனாமி வந்த கதையெல்லாம் சொன்னாங்க. ஒட்டஞ்சு அழுதாங்க. நொறுங்கி போயிருவாங்க. அடுத்து குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன அப்படின்னு அவங்க கிட்ட வந்து பாசமா, நேசமா, அன்பா இருக்கிறதா, இல்ல டைவர்ஸ் வாங்க அந்த உடைஞ்சு போன அந்த சிந்தனையோட நெகட்டிவா இருக்கிறதா அப்படின்னு தெரியாம அந்த சைக்காலஜிக்கல் பிரஷர் இருக்கு பார்த்தீங்களா? அது வேற மாதிரி பெயின். ஸோ அப்ப டைவர்ஸ் வாங்குன ஆணோ, பெண்ணோ இருக்காங்கன்னா, ஏற்கனவே ஒட்டஞ்சு நொறுங்கி போயிருக்காங்க. அவங்கள நம்மளுடைய பார்வைகளாலோ, கேள்விகளாலோ, வார்த்தைகளாலோ உடைக்க வேணாம். ஒருவேள அவங்க இன்னொரு லைஃப பார்க்க போறாங்க அப்படின்னா, அவங்களே அனலைஸ் பண்ணி இன்னொரு லைஃப்குள்ள போறாங்கன்னா, கேர்ஃபுல்லா போங்க. செகண்ட் லைஃப் ரொம்ப அனலைஸ் பண்ணி போங்க. அப்படி போறதா இருந்தா, சுனாமில வீடு இழந்த ஒருத்தன் குடிசைய கட்டுறதுக்காக அப்படி கட்டிட்டு இருக்கும்போது, இதெல்லாம் ஒரு குடிசையா? இத போய் கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்றது எந்த அளவுக்கு மோசமான ஒரு தன்மையோ, அதே மாதிரி செகண்ட் மேரேஜ் அப்படின்னு ஒருத்தவங்க போகும்போது, பணம் வச்சிருந்தா, காசு வச்சிருந்தா, என்ன வேணா பண்ணுவீங்களா? அப்படின்ற கேள்விகள் யாரா இருந்தாலும் கேட்கக்கூடாது. அது ஏழையோ, பணக்காரனோ, அவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் அப்படின்றத அனலைஸ் பண்ணி அவங்க முடிவெடுத்து செகண்ட் மேரேஜ்க்காக ஃபர்ஸ்ட் மேரேஜை டைவர்ஸ் பண்ணக்கூடாது. அதை நான் எப்பயுமே ஏற்றுக்க மாட்டேன். ஆனால் டைவர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு செகண்ட் லவ், செகண்ட் லைஃப் அப்படின்றது கிடைக்குது அப்படின்னா, அவங்கள தட்டி கொடுக்கலைனாலும் அவங்கள தள்ளி விடாதீங்க அப்படின்ற முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவினோட முக்கியத்துவத்தை கீழே கமெண்ட் மூலியமா தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் டைவர்ஸ் வாங்கினா தனியாக இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தயவு செய்து இந்த வீடியோவை நிறைய 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 ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா இந்த வீடியோ உலகத்துல ஏதோ மூலையில இருக்கக்கூடிய பெண்ணோடையோ, பையனோடையோ, திருநங்கையினுடையோ வாழ்க்கையை மாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். உன்னை வென்று உலகை வெல்ல வீறு கொண்டு வா வா, வீரனை வா, வீரமாய் வா, உன்னை வென்று